நமக்கு வேதம் வேதம் என்கிறது ரொம்ப உயர்ந்த சர்வசிரேஷ்டமான, அதை விட பிரமாணமானது இன்னொன்று இல்லைங்கிற ரீதியிலே இருக்கக்கூடிய பிரமாணம். அதனால அந்த வேதத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் காப்பாற்றிக் கொண்டு வருகிறோம். வேதத்தை நமக்கு தோணினபடியெல்லாம் சொல்ல முடியாது, உச்சாரணம் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒரு ஸ்லோகமோ ஏதோ ஒரு பேச்சுன்னு கேட்டாக்க எப்படியாவது பேசலாம், சொல்லலாம். வேதத்தை நாம் ஒரு சின்ன தப்போட சொன்னாலும் நமக்கு மிகவும் பாவம் வரும். அநேகம் பேர் வேத மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிக்கின்றிருப்பா, என்ன அக்ஷரமோ என்ன ஸ்வரமோ ஈஸ்வரனுக்கு தான் தெரியணும். நாம் இப்படி உச்சாரணம் பண்ணினால் இதனால் மிகவும் பாவம் உண்டாகும் என்கிற பாவமே அவர்களுக்கு இல்லை. ஆனால் மந்த்ரோ ஹீனஸ்வரதோ வர்ணதோ வா மித்யா பிரயுக்தோ நதமர்த்தமாக சவாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதேந்திரசத்ரு ஸ்வரதோபராதாத் என்று சொல்லியிருக்கு. ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுற போது ஒரு அக்ஷரத்தில் தவறுதல் வந்தாலும் ஒரு ஸ்வரத்தில் தவறுதல் வந்தாலும் மிகவும் கெடுதல். ஒரு ஸ்வரத்துக்கு பதிலாக இன்னொரு ஸ்வரத்தை சொன்னோமானால் அர்த்தமே மாறி போயிடும். ஒரு அக்ஷரத்துக்கு பதிலாக இன்னொரு அக்ஷரத்தை சொன்னால் அர்த்தமே மாறி போயிடும். அர்த்தம் மாறி போயிடுத்து என்று சொன்னால் ரொம்பவும் அனர்த்தம்தான் உண்டாகும். அர்த்தம் மாறி போனால் அனர்த்தம்தானே. ரொம்ப தெரிஞ்சவா சரியான ரீதியில் இருந்தால் பரவாயில்லை, அவ தப்பான வழியில் போனா என்ன ஆகும் என்று கேட்டால் சாக்ஷரா விபரீதாஸ்தேத் ராட்சசா ஏவ கேவலம் என்று சொல்ல. ரொம்ப தெரிஞ்சவாங்கிறதுக்கு சாக்ஷராக என்ற பெயர். அக்ஷரங்கள் உள்ளவர்கள், நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் என்று அர்த்தம். அவ விபரீதமாகிவிட்டால், சாக்ஷராங்கிறத விபரீதமா தலைகீழா படிச்சு விட்டால் ராட்சசா. அதேபோல் வேதத்திலே ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நாம் மிகவும் கவனத்தோட உச்சரிக்கணும். சிறு வயசிலே சந்தியாவந்தனம் கத்துக்கிறதுல ஆரம்பிச்சு எவ்வளவு தூரத்துக்கு நாம் வேதாத்தியனம் பண்றதா இருந்தாலும் அங்க ஒரே நியமம். சிலவா சொல்லுவா, சின்ன பையன் அவனை விட்டுருங்கோ, அவன் எப்படி வேணாலும் சொல்லட்டும் அப்படின்னு. ஆனால் வேதத்தின் விஷயத்திலே சின்ன பையங்களுக்கு ஒரு ஸ்வரம், பெரியவாளுக்கு ஒரு ஸ்வரம்ங்கிறது இல்லவே இல்லை. யாருக்கானாலும் அதே மந்திரம், அதே ஸ்வரம், அதே அக்ஷரம். இதை நாம் எப்படி சொல்லணும்ங்கிறதுக்கு சிக்ஷா என்கிறார் கிரந்தம் ஆவிர்வவிச்சது. அதையாக்கும் சொல்ல வரேன். வேத அங்கங்களால் என்ன உபயோகம்ங்கிற போது வேதத்துக்கு அங்கமான சிக்ஷா என்கிறது ஒவ்வொரு அக்ஷரத்தை எப்படி உச்சாரணம் பண்ணணுங்கிறதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கக்கூடியது சிக்ஷா என்கிற கிரந்தம். எவன் அதை சரியா படிக்கலையோ அவனுக்கு வேதத்தினுடைய உச்சாரணமே எப்படிங்கிறது தெரியுது. முக்கியமாக சகார ஷகார சகாரங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போனால் ரொம்ப விபரீதமாயிடும்.
சகுருத்தங்கிறதுக்கு பதிலாக சகுருத்துன்னுட்டால், சகலம்ங்கிறதுக்கு பதிலாக சகலம்னுட்டால், ஸ்வஜனகாங்கிறதுக்கு பதிலாக ஸ்வஜனகான்னுட்டால் ரொம்ப அர்த்த வைபரீத்தியம் வந்துடும். இந்த வைபரீத்தியம் வரக்கூடாது என்கிறதுக்காக சிக்ஷா கிரந்தத்தை அபியாசம் பண்ணணும் என்று சொல்லுவார்.